பாலிண்ட்ரோம் வந்து ஓகே எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஸோ உங்க டாஸ்க்லேயே வந்து ஒரு இடத்துல வந்து நான் வந்து நீங்களே வந்து 2 அப்ரோச் சொன்னீங்க. ஒண்ணு வந்து என்னன்னா இந்த மெத்தட் ஒன்னு சொல்லிட்டு சம்திங் ஸ்பிளிட் ரிவர்ஸ் ஜாயின் இந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து மெத்தட் யா டூல வந்து சம்திங் நம்மளே வந்து ஸ்கிராச்ல வந்து ஃபார் லூப்லாம் எழுதி நம்பர்ஸ் யா எல்லாம் போட்டு போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ வந்து அதே தான் இப்போ வந்து என்னன்னா இப்போ நம்ம இங்கே போட்டதுனால லைக் ஒரு மெத்தட் டூ மாதிரின்னு வச்சுக்கோங்க. லைக் பிகாஸ் நம்ம வந்து ஸ்கிராச்ல இருந்து எல்லாமே எழுதி ரிவர்ஸ் பண்ணி எல்லாமே போடணும். பட் ஆனால் மெத்தட் ஒன் இந்த ஒரு அப்ரோச் இருக்கு இல்லையா? லைக் சிம்பிளாகவே ஸ்பிளிட் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் யூஸ் பண்ணி ஜாயின் யூஸ் பண்ணி ஸோ யா இந்த மாதிரி பண்ணி நம்ம எப்படி வந்து பாலிண்ட்ரோம் வந்து ஒரு ஒரு நம்பருக்குமே பார்க்கலாம், அதில் ஸ்ட்ரிங்குமே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் நம்ம பார்த்தாலே ஸ்ட்ரிங்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து இந்த அப்ரோச்லாம் இல்லாமல் ஃபாலோ அப்படி இப்படின்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளாக அப்படி வந்து எப்படி கவுண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தாலும் என்ன பண்ணால் ஸ்ப்ளிட்டு ரிவர்ஸு ஜாயின் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு யா ஃபஸ்ட்டு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆக்சுவலி சில இதுக்கு உங்களுக்கே தெரியும், பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓகே ஒரு எடுத்துக்கலாம், லெட்டு நேம் எடுத்துக்கலாம். நேம் ஈக்குவல் டு சஜன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதுக்கு நம்ம சும்மா கன்சோல் டாட் லாக் போட்டுட்டு ஸ்ப்ளிட்டில் வந்து நம்ம நேம் டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது வந்து ஓகே. நேம் டாட் ஸ்ப்ளிட்க்கு ஏன் அப்படி நேம் அடிச்சிட்டு இஸ் ஃபைன். நம்ம எல்லாத்தையும் கன்சோல் டாட் லாக் பதிலாக நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம பண்ணிடுவோம். சரி நேம் டாட் ஸ்ப்ளிட் தானே கரெக்டாக தானே போட்டிருக்கேன். யா ஸோ இதனால் இந்த எரர் நேம் டாட் ஸ்ப்ளிட் ஃபைன் நேம் சேம் அங்கே இருக்கிறது தானே அதே தானே. யா நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நேம் டாட் ஸ்ப்ளிட் பட் ஆனால் இங்கே வரும்போது ஒரு அண்டர்ஸ்கோர் வேறு ஏதாவது நேம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை. நேம் 1 தான் வேற இருக்கு. நேம் அதே தான் இருக்கு. ஓகே ஸோ இங்கே வருது. ஓகே ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இப்போ வருது. யா ஓகே ஃபைன். ஸோ வந்து இப்போ ஸ்ப்ளிட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சம்திங் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அரேவாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம இங்கே வந்து எதுவுமே கொடுக்கலையா? இங்கே நம்ம வந்து பிளாங்காக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்டையுமே வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணி ஒரு வேர்டையுமே வந்து ஒரு வேல்யூ மாதிரி ஒரு அரேக்குள்ளே வந்து தூக்கி போட்டுரும் அதை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேளை இப்போ நான் டாட் போட்டேன்னா டாட் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணணும். இன்கேஸ் இப்போ நான் டாட் இருக்குது அப்படின்னா அந்த டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு வேல்யூவாகவும் அந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு வேல்யூவாகவும் கன்சிடர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணணும். ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. ஓகே இப்போ ஓகே. ஸோ டாட்டுக்கு முன்னாடி இருக்க எஸ்ஏ வந்து தனியாக ஒரு வேல்யூவாகவும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்து தனி ஒரு வேல்யூ. ஸோ பட் ஆனால் இப்போ நம்ம அது தேவையில்லை. நமக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி வேர்டையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே சாரி நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜாயின் இருக்கு இல்லையா? ஜாயினுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ரிவர்ஸ் பார்த்தோம்னா ரிவர்ஸ் ஆஸ் யூஸ்வல் நம்ம ரிவர்ஸ் எங்கே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா அரேக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். நம்ம திடீர்னு நேம் போய்ட்டு ஓகே நான் நேம் ரிவர்ஸ் பண்ண போகிறதுக்கு நேம் டாட் ரிவர்ஸ் எப்படி சொல்லிட்டு போட்டால் ரிவர்ஸ் ஆகாது. ஸோ அது வந்து எரர் மாதிரி த்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் செக் பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் எரர் மாதிரி த்ரோ ஆகும். ஐ திங்க் ஸோ அந்த மாதிரி ஏதோ எரர் த்ரோ ஆகும். யா ஸோ ஏன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து அந்த மாதிரி ஒரு மெத்தட் கிடையாது. ஸோ அரேல தான் அந்த மாதிரி மெத்தட் இருக்குது. ஆர்எல்ஸ் இது இப்போ இதையுமே வந்து நியூ அரேல ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னன்னா லெட்டு நேம் லெட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே அதில் வந்து என்ன பண்ணா நேம் டாட் ஸ்ப்ளிட்டை வந்து போட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன நேம் லெட்டர்ஸை வந்து இப்போ நான் இதை வந்து நம்ம இன்னொன்று பண்ண புரியுற மாதிரி ரிவர்ஸ் அரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அரே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நேம் லெட்டர்ஸை வந்து டாட் ரிவர்ஸ் இப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் பண்ணது வந்து இப்போ அரேவா வச்சிருந்தா வந்து எனக்கு வந்து ரிவர்ஸ் இங்கே ஆக்சுவலி ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது. அப்போ ஃபைனலாக வந்து ரிவர்ஸ் பண்ணி எனக்கு அது ஸ்ட்ரிங்காக தானே இருக்கணும். அப்போ என்னன்னா ஒரிஜினல் ஐ மீன் ஓகே ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். பிகாஸ் ரிவர்ஸ் பண்ணது டைம் வந்து 5 o'clock.
ரிவர்ஸ் பண்ணதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த லெட்டராக கன்வெர்ட், ஏன்னா பிகாஸ் நார்மலாக வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம லைக் ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி லெட்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ NIN, ஸோ அந்த மாதிரி வந்து அரேலேயே வந்து ஒரு வேல்யூவாக வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம திரும்பி ஸ்ட்ரிங்காக ஜாயின் பண்ணல. ஸோ அது ஜாயின் பண்ணுறதுக்காக தான் வந்து ரிவர்ஸ் அரே டாட் ஜாயின் ஒன்று இருக்கும். ஸோ ரிவர்ஸ் அரே டாட் ஜாயின் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஓகே நம்ம அரேல வந்து எப்படி இருக்குன்னா N, அதுக்கப்புறம் வந்து I, அதுக்கப்புறம் வந்து J, அதுக்கப்புறம் வந்து A, அதுக்கப்புறம் S இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ண நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரே வேர்டாக வந்து ஜாயின் பண்ணலாமா, ஆர்எல்ஸ் இப்போ Nக்கு அப்புறம் வந்து ஸ்பேஸ் விட்டு ஜாயின் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சில பேருக்கு சினாரியோ இருக்கலாம் இல்லையா. இப்போ வந்து இந்த மாதிரி சொல்ல சில பேர் ஜாயின் பண்ணலாம், சில பேர் வந்து எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் வேணாம், எனக்கு வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஜாயின் ஆகிருக்கும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஸோ அப்படின்றது இப்போ வந்து நான் இந்த இடத்துல எதுவுமே போகல அப்படின்னா அப்படியே வந்து ஜாயின் ஆகிடும். இப்போ ஆர்எல்ஸ் இந்த இடத்துல நான் இப்போ ஸ்பேஸ் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி நான் ஒரு அவுட்புட் காமிச்சேன் இல்லையா, ஸ்பேஸ் விட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணும். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல நான் என்ன போடுறேனோ அதை வந்து இதுக்கு நடுவில் ஆட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஐஃபோன் போட்டேன் அப்படின்னா, ஓகே நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் என்ன வருது. ஒரு வேர்டுக்குமே வந்து ஐஃபோன் ஆட் ஆகிடும். இப்போ நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் பிரிண்ட் பண்ணணும். சாரி, கடைசியாக கிடைச்சதை வந்து நான் console.log போட்டு பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஒரு வேர்டுக்கு நடுவுலையுமே ஐஃபோன் வந்துடும். பட் ஆனால் நம்ம அதுக்கு தேவையில்லை. ஸோ வந்து மைனஸ் போட்டோம், ஸோ எதுவுமே போடாமல் விட்டோம் அப்படின்னா அப்படியே கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஓகே நம்ம கிட்டத்தட்ட வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸே வந்து பண்ணிட்டோம். ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பேலண்ட்ரோம் கூட வச்சுக்கலாமே. இப்போ நம்ம சஜன் இருக்கிறது வந்து நான் என்ன பண்ணேன்னா, இதாவது ஒரு மலையாளம்னு ஒரு மலையாளம், இது வந்து ஒரு பேலண்ட்ரோம் மோட், லைக் ரிவர்ஸ் பண்ணாலுமே சேம் வந்து வரும். ஸோ அதோட நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ சேம் வேர்டு வந்து கிடைச்சு. ஸோ அதனால என்ன பண்ணால் நம்ம அந்த அத்தனை ஃபாலோக்கு வேலை இது கீழே வந்து ஒரு இஃப் கண்டிஷனை போட்டு நம்ம வந்து நேம் = ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா பேலண்ட்ரோம், இல்லைனா வந்து நாட் அ பேலண்ட்ரோம். இட்ஸ் நாட் அ பேலண்ட்ரோம். ஸோ கிட்டத்தட்ட ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்க்கு போட்டோம். அப்படியே வந்து அந்த லாஜிக்கை பார்த்துக்கிட்டே வந்து போட்டுட்டோம். யா. ஸோ இதை அப்போ எப்படி நம்பருக்கு எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் சிம்பிள். இப்போ வந்து என்னன்னா ரிவர்ஸ் பண்ணோம் இல்லையா, இதை வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து இங்கே இருக்கா, இப்போ அதை வந்து நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதை நம்பராக கன்வெர்ட் பண்ணால் ஃபார் எப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்ட்ரிங்காக இருக்கிறத நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டு நம்பர்னு வச்சுருந்தோம் இல்லையா, நம்பர்னு வச்சுருந்தோம். இது ஒரு நம்பர் இந்த மாதிரி வச்சுருந்தோம்ல. ஃபஸ்ட்டு இந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணால் ஃபஸ்ட் நம்ம ஸ்ப்ளிட்டு வந்து ஒர்க் ஆகும். ஸ்ப்ளிட் வந்து வெறும் நம்பருக்கு வந்து ஸ்ப்ளிட் ஒர்க் ஆகும். நம்பர் டாட் ஸ்ப்ளிட்னு போட்டால் ஒரு நம்பரே ஸ்ப்ளிட் பண்ணி வந்து அது அரேல போட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பராக இருக்கிறத ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகணும். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் தான், இந்த 3 ப்ராசஸ் நடந்து முடிச்சிடும். நடந்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பி வந்து இங்கே வந்து ஸ்ட்ரிங்காக இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஸ்ட்ரிங்காக இருக்கிறத திரும்பி நம்பராக மாற்றணும். லைக் அவ்வளோதான், அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, சாரி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம இங்கேயே வந்து டாட் டூ ஸ்ட்ரிங்னு போட்டுக்கலாம். இப்படி போட்டாலும் கரெக்டு தான். சாரி இப்படி இல்லை நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ டூ ஸ்ட்ரிங்குள்ளே போடணுமோ, எனக்கு அது ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் எப்பயோ பார்த்தது அது. ஒரு வெயிட் பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இது இன்டீஜருக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணோம்னா நம்பர் டாட் டூ ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இது வந்து ஒர்க் ஆகும். எஸ். ஸோ இப்போ வந்து இது ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சா இல்லையானு செக் பண்ணுறதுக்கு நம்ம செக் பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம டைப் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா, டைப் அப்படி போட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணலாம். டெம்போரரி சும்மா இந்த வேரியபிளை நம்ம எடுத்துக்கி இப்படி போட்டோம்னா நமக்கு தெரியும். ஸோ சேஞ்ச் ஆச்சா இல்லையா, ஸ்ட்ரிங்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த டெம்பரரியோ இல்லை திரும்பி இந்த நம்மளே திரும்பி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளே ஸ்டோர் பண்ணலாம், பிகாஸ் நம்ம கடைசியாக ஒரு கம்பேரிசன் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்மளே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ டெம்பரரினே வச்சுக்கலாம். ஸோ அந்த டெம்பரரியே வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நேமுக்கு பதிலாக டெம்பரரி. ஓகே, டெம்பரரின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, இதுவே ஆக்சுவலி தேவையில்லை, நான் இதை கீழே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நேம் மலையாளம் இது பண்ணிடலாம், தேவையில்லை. கன்சோல் இதுவும் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பராக இருக்குது, ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன், அதோட வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளை தூக்கிட்டு போய் நான் ப்ளஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், பிகாஸ் இதுதானே ஸ்ட்ரிங் இருக்குது வேரியபிள்.
ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகே திரும்பி ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணோடனே திரும்பி ஸ்ட்ரிங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை நான் அகைன் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது வந்து இப்போ நான் எப்படின்னா நம்பர் ஸோ அது போட்டோம்னா நம்பராக கன்வெர்ட் ஆகி திரும்பி அந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்லேயே இருக்கும். ஸோ அரல்ஸ் ரிவர்ஸ் நம்பர்னு வச்சுக்கலாமே. நம்ம வந்து இதில் புதுசாக ரிவர்ஸ் நம்பர் நம்பர்னு வச்சுக்கலாம், கன்ஃபியூஷன் வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பராக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ மற்ற அந்த ஸ்ட்ரிங்காக பண்ணி நம்ம அந்த ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கில் இருந்தால் ரிவர்ஸ் பண்ணிக்கலான்ற ஒரு அதில் ஒரு ஃபீச்சர் இருக்குன்றதுனால நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிட்டு திரும்பி நம்ம பழையபடி நம்பராக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். கன்வெர்ட் பண்ணதை வந்து இப்போ நம்ம எதை கம்பேர் பண்ணோம்னா ரிவர்ஸ் நம்பரையும் ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பர் இருந்துச்சு இல்லையா? பிகாஸ் இதுதான் நம்ம ஒரிஜினல் நம்பர். ஸோ இதை நம்ம வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணல. பிகாஸ் இதையே கொடுத்து சேஞ்ச் பண்ணிடக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம கடைசியாக வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் அந்த ஒரிஜினல் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதை நம்ம தனியாக வச்சுக்கிறோம். டெம்பரரிக்குள்ளே தான் நம்ம போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டோம். கடைசியாக வந்து கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஏதோ என்ன ப்ராப்ளம், லெட் மீ சி. டூ ஸ்ட்ரிங் ஆக்சுவலி எனக்கு இது முன்னாடியே ஒன்று டவுட்டாக இருந்துச்சு. டூ ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே நம்ம நம்பர் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்பர் டூ ஸ்ட்ரிங் முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ டூ ஸ்ட்ரிங் தான் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இங்கேயுமே டூ ஸ்ட்ரிங் தான் சொல்கிறாங்க. இதான் நானும் போட்டிருக்கேன். நம்பர் டூ ஸ்ட்ரிங். ஓகே நம்பர் ஆஸ் ஸ்ட்ரிங் மெத்தட் லாஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே நம்ம ஏதாச்சும் ரன் பண்ணி பார்ப்போம். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டூ ஸ்ட்ரிங். ஓகே ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ளே வந்து எதுவுமே போட தேவையில்ல. ஜஸ்ட் ஆக்சுவலி நான் எதுவுமே போடலையே. ஆமாம் வெயிட் பண்ணுங்க. console.log. ஓகே டெம்பரரி. ஆக்சுவலி அவங்க எதுவுமே போடாமல் தான் சொல்லியிருக்காங்க. நானுமே எதுவுமே போடல தான். இது எனக்கு புரியல. இதுதான் நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவுட் விட்டது இவ்வளோ நேரம் இருந்துச்சு. இப்போ அவுட் விட்டது கன்சோல் லாக் மட்டும்தான் போட்டேன். இது ஏதோ கார் கண்ணாடி திருப்பினா அவுட் விட்டு வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு காமெடியில் வரும், ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஸ்டாப். இங்கே ஒரு கன்சோல் லாக் தான் போட்டேன். அதுக்கு ஸோ இந்த இதில் சம்திங் ஏதோ ஐ மீன் இந்த கம்பைலரில் ஏதோ ப்ராப்ளம் போல. ஓகே ஸோ அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சிஸ் முன்னாடி போட்டது தான். ஸோ நம்பரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட். ஸோ நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் ஸோ சேம். ஸோ இது வந்து நம்ம ஸ்க்ராட்ச்ல இதுவுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் தான். பிகாஸ் நீங்கள் இது இன்டர்வியூவில் இது நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அப்ரோச் உங்களை போட சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்சுவலி கண்டிப்பாக இதுதான் போட சொல்லுவாங்களே. இது நீங்கள் போட்டுக்கலாம், பட்னா இந்த அப்ரோச்சும் வந்து உங்களை போட சொல்லுவாங்க. பட் ஆனால் இது தெரிஞ்சுக்கிறது ஒரு அட்வான்டேஜ். பிகாஸ் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் வை. ஸோ இது வந்து ஓகே ஸ்ட்ரிங்குக்கும் சொல்லியாச்சு.